ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது என் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த 1000 மிச்சம் பண்ணலாம் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலட்சியமாக பேசினார். நான் அதனாலேயே அவர்கிட்ட எதுவும் நம்ம இப்போதைக்கு சொல்ல வேணாம். நம்ம எதாக இருந்தாலும் இவர்கிட்ட நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிச்சம் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நான் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். காய்கறியெல்லாம் போயிட்டு சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். அதனால் கொஞ்சம் மிச்சமானுச்சு. எப்போதும் அந்த கடையில் நாங்கள் வாரத்துக்கு 500லேருந்து 600 வரைக்கும் காய்கறி எல்லாமே வாங்குவேன். ஆனால் இந்த சந்தையில் போய் வாங்குறப்ப எனக்கு ரூ. 300 காய்கறி எல்லாமே ஆணுச்சே தவிர ஒரு ரூ. 300 கையில் நின்றுச்சு. அப்போ அந்த ரூ. 300 நம்மளுக்கு சேமிப்பு தானே. அது மாதிரி அந்த ரூ. 1000 கிராசரியில் மிச்சம் பண்ணது, இந்த ரூ. 300 அது மாதிரி ஒரு வாரத்துக்கே எல்லாம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிள்ளைங்களை வெளியிலலாம் ரொம்ப அழைச்சிட்டே போகல. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு எழுதுறது மாதிரி ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தேன் ஆன்லைனில். ஏன்னா வெளியில் அழைச்சிட்டு போனால் ரூ. 1000 செலவாகும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நோட்டில் எழுதுறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுங்க அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புக்ஸு இது மாதிரி கலரிங் புக்ஸு அது மாதிரி நான் வாங்கி கொடுத்தேன். அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்ம ஓரளவு அவனுக்கு பிடிச்சி இருந்த விஷயத்த நம்ம இது பண்ணுறதுக்கான ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டுட்டு வந்தேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. சில நேரங்களில் நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கிறதுனால அதை என்கரேஜ் பண்ணி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொஞ்சம் மிச்சப்படுத்த 300, 500 அப்படின்னு சொல்லிட்டு மிச்சப்படுத்திட்டு கொஞ்சம் ஒரு 2000 கிட்ட மிச்சப்படுத்தினேன். இப்படி எல்லாமே சேர்த்து அப்புறம் கொஞ்சம் 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் அவரும் புரிஞ்சுட்டார். நான்வெஜ்ஜெல்லாம் எப்போதும் 1 கிலோ வாங்குவோம். அது பிள்ளைங்க சாப்பிடாம மறுநாள் இப்படி இருக்கும், வேஸ்ட்டாக போகும். அதெல்லாம் ஒரு 1/2 கேஜி நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அது வாங்கினது. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற இடத்துலையே வாங்கிக்கிட்டது. அது மாதிரி தான் நான் வாங்கி இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் நான் எனக்கு இது கிடைக்குதோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா 2-3 நாளைக்கு அவர் என் வீட்டுக்காரர் ஆனால் எல்லாமே நான் பண்ணுறதெல்லாம் கவனிச்சிட்டு தான் இருந்தாரே தவிர எதுவுமே சொல்லலை. முதல்ல ரொம்ப அலட்சியமாக இதாக பேசினார். அப்புறம் போக போக எதுவும் அவர் பேசலை. கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அப்படியே இது பண்ணிட்டார். அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு மாதம் எண்டிங் வந்துடுச்சு. ஒரு 27, 28 தேதி வந்துச்சு. என் கையில் அவர் எதுவுமே கேட்கல. என் கையில் இவ்வளோ பணம் இருக்குது என்னென்னு கேட்கல. இப்படியே தான் ஒரு 2 மாதமும் மிச்சம் பண்ணதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000, 12,000 தான் நான் செலவு பண்ணதே எல்லாமே சேர்த்தே. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 20,000, 30,000 கிட்ட இருந்துச்சு. மறுமாதம் ஒரு 30,000 கிட்டத்தட்ட 60,000 நான் சேவ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்த 60,000 பணத்தையும் இவர்கிட்ட இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ரொம்ப இது பண்ணுவார் அப்படிங்கிறனால நான் ஒரு மோதிரம் மட்டும் என்னோடது அடகு வச்சுருந்தேன். ஒரு 1/2 பவுன் மோதிரம் மட்டும் 20,000, 25,000த்துக்கு அடகு வச்சுருந்தேன். அதை 25,000த்துக்கு அடகு வச்சுருந்ததை திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே எனக்கு அவர்கிட்ட கொடுத்தேன். 25,000ங்க அந்த 2 மாதத்துலேயும் மிச்சம் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. பரவாயில்லையே 25,000 மிச்சம் பண்ணிட்டோம், ஏதோ திருப்புறோம், ஏதோ ஓரளவு நல்லா தான் இது பண்ணுற போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்க மாட்டார். எப்போதும் ஒரு சில விஷயங்கள் அவர் எடுத்துக்கிற விஷயங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக எடுப்பார், பண்ணுவார். ஆனால் இப்போ இந்த தடவை ரொம்ப நல்ல விதமாக எனக்கு இது பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஓரளவு ஹாப்பி தான். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எதுவாக இருந்தாலும் கிடைக்கிறத நம்ம இது பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இப்படியே கிட்டத்தட்ட 1 இயர் நான் சேர்த்தாச்சு. ஏன்னா அவர்கிட்ட அந்த பணத்தை நான் கொடுக்கவே இல்லை. மாதமே கிட்டத்தட்ட 30,000 3 லட்சம் கிட்ட நான் சேவ் பண்ணேன். அப்போ முதல்ல போயிட்டு 3 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நகை நம்ம இப்போ இந்த நகையை திருப்பினாலும் திருப்பி இதாகிடும் அப்படிங்கிறதுனால 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு அப்போதைக்கு என்னால் ஒரு 6 பவுன் கிட்ட வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். 6 பவுன் கிட்ட தான் வாங்க முடிஞ்சிச்சு 3 லட்ச ரூபாய்க்கு. அப்போ அந்த ரேட்டில் தான் விற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் 6 பவுன் வாங்க முடிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு 6 பவுன் கிட்ட வாங்கினோம் 3 லட்ச ரூபாய்க்கு. வாங்கி அதை அவர்கிட்ட சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். பரவாயில்ல
ஏதோ 6 பவுன் வந்து வாங்கி இது பண்ணியிருக்க, அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து இது செய்கிறோம், அது செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நம்ம இது பண்ணிக்க கூடாது. பார்த்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.